ஆலயத்தின் வாசலிலே கானங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தில் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. தேவாவும் ஆலயம் வந்தோ திருப்பாதம் வணங்கி நின்றோ. தேவாவும் ஆலயம் வந்தோ திருப்பாதம் வணங்கி நின்றோ. அருட்கடலே உனை பணிந்தோ, அருட்கடலே உனை பணிந்தோ. ஆனந்தம் ஆனந்தமே ஆலயத்தின் வாசலிலே கானங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தில் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு மருளும் இறைத்தந்தையின் பரிவிரக்கும் தூய ஆவியானவரின் யாரும் நட்பும் நடைபெறும் என்பதாக ஆன்மாவோடு நிற்பதாக. கடவுள் தாவீது வழி மரபிலிருந்தே இயேசுவிடம் மீட்பர் தோன்ற செய்தார். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றனர். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கும் போது புனித சின்னப்பர் ஜெபக்கூடத்தில் தங்கி அங்கிருந்த எல்லா மக்களுக்கும் மறையுரை என்று சொல்ல போமையானால் மறைக்கல்வி வகுப்பு நடப்பதை நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய மீட்பின் வரலாற்று எவ்வாறாக அமைந்திருக்கின்றது என்பதனை சுட்டிக்காட்டுகின்றார். தொடக்கம் முதல் கடவுள் எப்படி ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து தனது திட்டங்களை வெளிப்படுத்தினாரோ, தம் மக்களை வழிநடத்தினாரோ, கடைசி காலத்தில் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை முழுக்க முழுக்க மீட்கச் செய்து அந்த மீட்பின் செய்தியை ஆங்காங்கே விதைக்கவும், அறிவிக்கவும், பகிர்ந்து கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கின்றார். அன்பர்களே, தொடர்ந்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைவன் இயேசு கிறிஸ்து அறிவிக்க வேண்டிய ஒரு பணியை ஒரு கட்டளையாக கொடுக்கின்றார். அதை செவிமடுக்கின்றவர்கள் அதை கட்டளையாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அப்படி அங்கீகரித்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றனர், இயேசு கிறிஸ்துவை அனுப்பிய தந்தையை ஏற்றுக்கொள்கின்றனர். கடவுளை ஏற்றுக்கொள்வதென்றால் வாழ்வை ஏற்றுக்கொள்வது, கடவுளை ஏற்றுக்கொள்வதென்றால் மீட்பை ஏற்றுக்கொள்வது, கடவுளை ஏற்றுக்கொள்வதென்றால் விடுவிக்கப்பட்டவர்களாக வாழ்வது, கடவுளை ஏற்றுக்கொள்வதென்றால் முழுக்க முழுக்க நாம் குணம் பெற்றவர்களாக இருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதைதான் ஆங்கிலத்தில் சால்வேஷன் என்று கூறுகின்றார்கள். முழுமையாக குணம் பெற்றவர்கள், முழு சுகத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் உடல் பொருள் ஆவி அனைத்தும் விடுவிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் அப்படிப்படியாக இருக்கிறது. ஒருவேளை நாம் இன்னும் பாவத்திற்கு அடிமைகளாகி நம்மை இழந்து இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இறை வார்த்தை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருந்தால் நம் தமிழிலே நாம் கட்டுக்கொண்டு நினைத்த பாவங்களுக்காக என்று மனம் வந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவிடமும் எல்லா உள்ள இறைவன் நம்மை திறக்க வைத்த பாவ குற்றங்களை மன்னித்து நமக்கு அருள்வாழ்வை முழு வாழ்வை புது வழங்குவராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருளடையாழ்த்தார் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதனுக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பில் மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்க திருப்புடமான அவர்களில் உமது முடிவில்லா அருளின் கொடை ஆசையும் நிலை பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியான ஒன்றுங்கள் இறைவனாய் நின்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமானை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 13 to 25 முடிய. சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பல் ஏறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூற இருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமீன் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான், மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. என் வாக்கு பெறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். பல்லவி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதல் உயிர் பெற்று எழுந்தவர். நீர் மீது அன்பு கொள்ளும் மது இரக்கத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 முடியும் வரை. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் எனும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்மை ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதோ என்னை தந்தீர் இறைவா. இதோ இதோ எல்லாம் தந்தீர் தலைவா. இதோ இதோ என்னை தந்தீர் இறைவா. இதோ இதோ எல்லாம் தந்தீர் தலைவா. பொன்னை தரவா பொருள் தரவா என்னை தருவே எல்லாம் தருவே. பொன்னை தரவா பொருள் தரவா என்னை தருவே எல்லாம் தருவே. இதோ இதோ என்னை தந்தே இறைவா. இதோ இதோ எல்லாம் தந்தே தலைவா. அன்புடைய எண்ணங்களை வீட்டுகளையும் நாம் செய்த ஆன்மீக மதங்கள் குடும்பங்களையும் கொரோனா தொற்று நோயினால் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் உயிர்களையும் அவளுக்காக படிப்புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவத்துறையினரும் காவல்துறையினரும் இறைவர் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களையும் இறைவனுக்கு காணிக்கையாக அப்படிங்கின்ற வேளை நாம் கொடுக்கும் திருப்பதி இல்லாமல் தந்தையாக நினைக்கிறது. அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புண்ணியத்திலாகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வீடுகள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்களும் அது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு மது பேரத்தில் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று வாழ்வெல்லாம் உள்ள இறைவாய், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாருக்கும் மேலாக பாஸ்கர் கிறிஸ்து வழியாக சிறப்பான காலத்தில் மீண்டும் மிகுதாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியமாக எங்கள் கடமை மீட்புரி செயலுமாகும். ஏனெனில் பழைய அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்க பெற்றது. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கர் வீழ்ச்சி பொங்க அனைத்து துளிகள் மாந்தவனை மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆத்மிப்போரும் அதிகாரப்பட்ட தூதர்களும் அது மாட்சியை போன்றுரைத்து முடிவென்று சொல்வதாவது: தூயவர், 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 வான்மழைகளின் கடலாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூயவர் போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்தை காணிகளை தூய்மைப்படுத்தும்படி மன்றாடுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமாக்கும்படிக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபடப்படும் மடிந்து தம்மை கையொழிக்கும் வேளையில் அப்பத்தை எடுத்து இறைப்புகள் கூறி நன்றி நவிழ்ந்து ஆசீர்வதித்து அதை பிட்டு தாம் சீரன் கொடுத்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொண்டுங்களே, இது உங்களுக்காக கையொழிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இடமிருந்த இருந்தே பெண்கிண்ணத்தை எழுத வேண்டும். தன் தந்தையாக கடவுளுக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து ஆசீர்வதி தம் சீடு கொடுக்க கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள் என்று புதிலையால் உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் பின்னாம் இது பாவமன்னிப்புகின்ற உங்களுக்கு அமரருக்காக சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள் அவ்வே ஆண்டவரை நாம் பிறப்பினை விருப்ப நினைப்பது வாழ்க்கை மப்பத்தை மீட்பு ஒப்படுகின்றோம். திருமணிட்டு மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்குகளை தூய்மையாக செலுத்த வேண்டும் என நம்மை தாழ்வு கண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரிந்துரை நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய் வீட்டு ஏனைய ஆயர்கள் எல்லா திருநீர் ஆகிய அனைவரும் முதல் திருவை அன்பினை செய்துள்ளனர். அப்பா பிதாவே, உயிர்த்தெழுந்த நோக்கு திருக்குழந்தைகள் சகோதர சகோதரிகளில் இறந்தோர் அனைவரும் நினைவு கொண்டு முதல் திருமகளின் உடைத்துடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். கடவுளின் கடித்தாய் தூய மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப், திருமக்கு புனித யோவான், திரு தூதர்களாகிய தோமையார், நட்சி புனித யோவான், புனித மத்தேயுவான், புனித லூகாஸ், தியாகன், புனித ஸ்டீஃபான், பெர்னாவின் புனித பேரு, புனித பீனியத்தின் பேரப்பாட், புனித அல்பஸ் பிகுரஸ், புனித ஆரோக்கியநாதன், புனித சின்னப்பர் வருகிற எகிப்து நாட்டின் துணியார், துணியார், புனித அம்ரோஸ் அகஸ்தின் ஆசீர்வாதம், புனித கிளாரிட், உத்தியோகம், புனித இக்னாசியா, புனித பிரான்சிஸ் சவேரியா, பிரான்சிஸ், புனித ஜான் மரியம் ஜான், புனித ஜான் பாஸ்கோ ஜீன் ஜாக் ஜீன் சாந்தன், புனித ஜெரோம், புனித ஜெரோமிலியான் ஜெர்வாரியஸ், புனித ஜான் கிறிஸ்டாஸ்டம் ஜஸ்டின், புனித ஜூலியன், புனித இரண்டாம் ஜான் பாஸ்கோ மூன்றாம் யோவான், புனித தாமஸ் அக்வீனஸ், புனித தியோடிய பிலிப்ஸ் நிக்கோலஸ் சென்சஸ் வெனிஸ்வஸ், புனித பீட்டர் கேத்தி கெமிஸ்ட்ரி புனித மிஷன் பால், புனித நம்பரிமான், புனித இசான், புனித டாமினிக், புனித லாபச்சர், புனித பிரிச்சார், புனித ரெகுலஸ் மரிவர்த்தி, புனித ஆமிசமான அகத்தமாள், புனித பெர்பிட்டுவஸ் பிளாஸ்டிக், லிமன் புனித சமாட், புனித பிலும்னப், புனித ஹென்றி, புனித குமார், புனித மோம்தேசினோ, புனித புனித கிறிஸ்மாட், புனித ரீதமாள், புனித பாஸ்மியா ஆல்கம் மார்த்தமாள், புனித மரியம், புனித மார்த்த மார்த்தர், புனித பத்தாம் பக்தியானந்த, புனித ரீசம், புனித பாத்ராபியோ, புனித ரினோடி, புனித செபஸ்டியா, புனித அன்னமாட், ஜோக்கிம், புனித லூயிஸ் மே ஜெரட், புனித சீட், புனித ஃபிபியோல,
Bernadette, Louis, Sweden President இவ்வுலகில் புகுத்திரன் புனிதராக நடைபெறும் நாளையார் வாழ்க்கை கொண்டு துணி சிகிச்சைப்படியாக இப்பொழுது வருகிற உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையை ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று மக்களுக்குரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வம் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமையத்திலும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவிலும் உதவியாளர் பாவத்தின் போது முதலை பற்றி ஆதரவு குழப்பம் கலந்து நடமார்க்கமாக நாங்கள் எதிர்நோக்கும் பேருக்க வாழ்வுக்காகவும் மீட்பராகிய திருவருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு அமைதியை விட்டுச் செல்கின்றேன். என்னுடைய அற்ப வாழ்க்கையாக ஆசிரியர்களோடு முடிகிறேன். என்னுடைய பாவங்களையும் பிரிவுகள் பலர்களை பாராமல் முதல் விசுவாசிகள் இதற்கு அமைதி விசுவாசம் மற்றும் கொள்கிறார்கள் என்று வாழ்ந்தாள் செய்கின்றபடியே தெய்வீக அமைதியை கொடுப்பதாக வாழ்வை அமைதியை நம்மளோடு பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உங்கள் மேலமாய் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உங்கள் மேலமாய் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி பரி உலகின் பாவங்களை போக்கின்ற பரிகள் படம் திருமணத்திற்கு அழைத்து நாம் பேர் பெற்றோர். இதோ உலக முடிவரை நான் உங்களோடு இருக்கின்றேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். என்றென்று பிள்ளை எல்லாம் இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைப்பாட்டுக்கு எங்களே புதுப்பித்தி பாஸ்காரின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலே பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பதாக. தம்முடைய மகனின் உயிர்ப்பால் மீட்பின் வழியும் தம் பிள்ளைகளாகும் பேற்றினை உங்களுக்கு அளித்த திருமணமுள்ள இறைவன் தமது ஆசீர்வாதங்களை என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிழலைப்பாழ்வின் உரிமை பேற்றி பெற தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வாள் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசீர்வாதம் மீது இறங்கி உங்கள் உள்ளங்களின் இல்லங்களை ஆட்கொண்டு உங்களோடு என்றும் தங்குவதாக. வாழ்வில் மகிழ்ந்து வாழ சென்ற வாழ்வோம் திருப்பதி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.